காங்கிரஸ் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி டெல்லியில் ஆட்சி அமைக்க முயல்வதாக கேஜ்ரிவால் கூறியுள்ள புகாரை பச்சை பொய் என்று பாரதிய ஜனதா கிண்டல் செய்துள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் ஆதரவுடன் ஆட்சி அமைத்த ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற முடியவில்லை என்று கூறி முதல்வர் பதவியிலிருந்து விலகினார். இதைத் தொடர்ந்து அங்கு ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. அடுத்து வந்த லோக்சபா தேர்தலில் நாடு முழுவதும் வேட்பாளர்களை களம் இறக்கிய ஆம் ஆத்மி கட்சி வெறும் 4 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. நரேந்திர மோடியை எதிர்த்து போட்டியிட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலும் தோல்வியடைந்தார். இந்நிலையில் டெல்லியில் ஆட்சி அமைக்க பாரதிய ஜனதா முயற்சிப்பதாகவும் ஆம் ஆத்மி கட்சியின் எம்எல்ஏக்களை வளைக்க முடியாததால் காங்கிரஸ் கட்சியை உடைத்து 3 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சிப்பதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்காக 20 கோடி ரூபாய் வரை குதிரை பேரம் நடப்பதாக குற்றம் சாட்டிய கெஜ்ரிவால் பாரதிய ஜனதாவை ஆட்சி அமைக்க அழைக்கக்கூடாது என்று வலியுறுத்த டெல்லி லெப்டினன்ட் கவர்னர் நஜீபை சந்திக்க நேரம் கேட்டிருந்தார். ஆனால் காரணம் எதுவும் தெரிவிக்காமல் நேரம் ஒதுக்க கவர்னர் மாளிகை மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலின் குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. அவர் பச்சை பொய் கூறுவதாகவும் மீண்டும் ஊடகங்கள் பெயர் வருவதற்கான முயற்சியே இது என்றும் டெல்லி பாரதிய ஜனதா தலைவர் சதீஷ் உபாத்யாயா கிண்டல் செய்துள்ளார். देखिए, केजरीवाल साहब का एक और झूठ आज उन्होंने बोला है और मैंने कल भी कहा था कि सनसनी फैलाना, मीडिया में किसी तरह से बने रहना, ये रोज उनकी अपनी एक प्राथमिकता है और वो दिल्ली में लोगों को झूठ बोल करके कोई ना कोई एजेंडा सेट करना चाहते हैं. पहले उनकी इच्छा थी कि वो 7 रेस कोर्स में चले जाएं, इसलिए वो दिल्ली छोड़ के भाग गए. अब 7 रेस कोर्स नहीं मिला तो उनकी कोशिश है कि किसी तरह से वो अपना तिलक मार्ग बचा लें और इसलिए वो डबल स्टेटमेंट हमेशा देते रहते हैं. और ये प्रमाण के साथ मैं कह रहा हूं, कोर्ट में वो कहते हैं कि दिल्ली की असेंबली को डिसॉल्व करना चाहिए और उसके बाद एलजी के पास जाते हैं, उनको वो पत्र देते हैं कि अभी वो 10-12 दिन रुक जाएं, वो संभावनाएं तलाश रहे हैं. பாரதிய ஜனதாவை ஆட்சி அமைக்க அழைத்தால் அதற்கான வழிமுறைகளை ஆராய்வோம் என்றும் சதீஷ் உபாத்யாயா கூறியுள்ளார். இதற்கிடையே கேஜ்ரிவாலின் புகாரை மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். எந்தவிதமான குதிரை பேரத்திலும் பாரதிய ஜனதா ஈடுபடவில்லை, எந்த நேரத்திலும் குதிரை பேரத்தில் பாரதிய ஜனதா ஈடுபடாது என்று ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்.